இலங்கையில் ஷெல் வர்த்தக குறியீடு உடைய முதலாவது எரிபொருள் நிலையம் அபத்திலேயில் உள்ள PS குரே நிரப்பு நிலையத்தில் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இது ஷெல் பிராண்ட் இன்டர்நேஷனல் ஏஜி மற்றும் RM பார்க்ஸ் பிரைவேட் லிமிடெட் ஆகியவை சில்லறை தர அடையாள உரிம ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டதை தொடர்ந்து ஷெல் மற்றும் RM பார்க்ஸ் லிமிடெட்டின் துணை நிறுவனங்கள் மற்றும் 2024 ஆண்டில் தயாரிப்பு விநியோக ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருந்தன. RM பார்க்ஸ் பிரைவேட் லிமிடெட் என்பது 3 ஸ்டார் குழுமத்தின் கூட்டு நிறுவனமாகும். இது கீழ்நிலை எண்ணெய் மற்றும் எரிவாயு துறையில் சேவை செய்யும் ஒரு முழு ஒருங்கிணைந்த எரிவாயு தளவாட வணிகமாகும். மற்றும் RM பார்க்ஸ் வட அமெரிக்க எரிபொருள் சில்லறை விற்பனை சந்தையில் ஷெல் எரிபொருளின் அனுபவமிக்க விநியோகஸ்தர்களாகவும் கருதப்படுகின்றது. RM பார்க்ஸ் லிமிடெட் இலங்கை முழுவதும் 150 சில்லறை எரிபொருள் நிலையங்களின் வலையமைப்பை ஷெல் என பெயர் மாற்றம் செய்ய உள்ளது. 2023 இலங்கை பெட்ரோலியம் மற்றும் எரிசக்தி அமைச்சினால் 20 வருட காலத்திற்கு செயற்படுவதற்கான ஒப்பந்தம் இந்த நிறுவனத்திற்கு வழங்கி வைக்கப்பட்டுள்ளது. நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அமெரிக்க தூதுவர் ஜூலி சாங், இலங்கையில் ஷெல் வர்த்தக குறியுடைய எரிபொருள் நிலையங்கள் ஆரம்பிக்கப்படுவதானது ஒரு முக்கியமான மைல்கல்லாகும். எரிபொருள் பற்றாக்குறையினை அனுபவித்த ஒரு நாட்டிற்கு எரிபொருள் விநியோகத்திற்கான நம்பகமான தெரிவுகளை அது வழங்குகின்றது. எரிபொருள் தொழில்துறையின் அதன் தலைமைத்துவம் மற்றும் தரமான சேவையினை வழங்குவதற்காக அதன் அர்ப்பணிப்பு ஆகியவற்றிற்காக நன்கு அறியப்பட்ட கலிபோர்னியாவை தளமாக கொண்ட RM பார்க்கின் நிறுவனம் விநியோக விடயங்களில் தலைமை வகிக்கும் இப்பங்கானது அமெரிக்க வணிகம் உலகளாவிய எரிசக்தி சவால்களை தீர்ப்பதற்கான ஒரு சிறந்த உதாரணமாகும். இம்முயற்சியானது வேலைவாய்ப்புகளை உருவாக்கி எரிபொருள் கிடைப்பதை ஸ்திரப்படுத்தி இலங்கையின் பொருளாதார வளர்ச்சிக்கும் ஸ்திரத்தன்மைக்கும் உதவி செய்யும் என இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் தெரிவித்தார். RM Parks and his wife Clarice made a bold decision to purchase fuel business and build it from the ground up. Their journey embodies the essence of the American dream. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.